இன்ட்ரோவை பார்த்தே நிறைய பேர் நான் எங்கே வந்திருப்பேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, போன வீடியோவில் நம்ம மேட்டூர் டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேலமில் இருக்க இன்னொரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அந்த ஸ்பாட் என்னன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சேலமில் இருக்க முத்துமலை முருகன் கோயிலை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த முத்துமலை முருகன் கோயில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் புத்திரகிரவுண்டர் பாளையம் என்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறினீங்கன்னா இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்து விட்ருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முத்துமலை முருகன் சிலை தாங்க உலகத்திலேயே பெரிய முருகன் சிலை. இதுக்கு முன்னாடி மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகன் சிலை தான் உலகத்திலேயே பெரிய முருகன் சிலையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு இந்த முருகன் சிலை தாங்க உலகத்திலேயே பெரிய முருகன் சிலையாக மாறி இருக்குங்க. இந்த முருகன் சிலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 146 அடி உயரம் கொண்டதுங்க. இப்போ வாங்க அப்படியே இந்த முருகன் சிலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க மலையில் இருக்க இன்னொரு முருகன் கோயிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே அந்த முருகன் சிலையை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம முருகரை போயும் தரிசனம் பண்ணலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க, எந்த கருவறைக்குள்ளேயும் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஆனால் இந்த கோயிலில் இந்த முருகர் சிலை மட்டும் காட்டுவேங்க. இப்போது நம்ம முருகன் சிலைக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. அப்படியே அந்த முருகன் சிலையோட பிரம்மாண்டத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரசிங்களேன். அவ்வளோதாங்க, நம்ம முருகரை பக்கத்தில் போய் சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு லிஃப்ட் மாதிரி தெரியுதுல, அதுக்கு மேலே போயிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது எதிரில் தெரிகிற மலை பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் சிலை மாதிரியே இருக்குமாங்க. அதாவது அந்த முருகர் சிலை வடிவில் அமைஞ்சிருக்குமாங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் பக்கத்தில் சூப்பராக போர்டில் போட்டு வச்சுருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷனை இந்த போர்டில் தாங்க போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், போர்டில் எவ்வளோ கிளியராக அந்த மலையை ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாங்க நம்ம அந்த லிஃப்ட் மேலே போய் பார்த்தா தெரியும். நீங்களும் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு போங்க. சரி வாங்க, நம்மளுக்கு பின்னாடி இருக்க மலை மேலே அமைஞ்சிருக்க முருகன் கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம முருகரை மட்டும் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சீக்கிரமாக அந்த மலையை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முருகன் சிலைக்கு கீழே தாங்க நம்ம மூலவரான முருகர் அமைஞ்சிருக்காரு. இந்த முத்துமலை முருகன் கோயில் வீக்கெண்டில் செம்ம க்ரௌடாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் வந்தால் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நானும் இன்றைக்கி வீக் டேஸில் தாங்க வந்திருக்கேன். மண்டேயில் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போது அந்த சின்ன மலையை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். மேலே இருக்க கோயிலுக்கு போக வழி பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் சிலைக்கு பின்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸு போகுங்க. இதுக்கு மேலே ஏறி போய் தாங்க நம்ம அந்த முருகர் கோயிலை ரீச் பண்ணணும். இப்போ வாங்க நம்மளும் போகலாம். இதை ஒரு மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு குன்றுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குங்க. நான் நினச்சதை விட இந்த மலை கொஞ்சம் ஏறுறதுக்கு கடினமாகவே இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குது. நாங்கள் ஸ்லிப்பர்ஸை கூட வெளியிலேயே விட்டோங்க. கீழேருந்து வந்த பாதை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தாங்க இருக்குது. பயங்கரமான கரடு முரடான பாதையாக தாங்க இருக்குது. செம்மையாக மூச்சு வாங்குதுங்க. கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் நடந்து வந்ததால் செம்ம மூச்சு வாங்குதுங்க. இப்போ வாங்க பொறுமையாக மேலே போயிட்டு அந்த முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி இருக்க வியூவையும் பார்க்கலாம்.
ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மலை மேலே இருக்க முருகன் கோயில்கிட்ட ரீச் பண்ணிட்டோங்க. அப்படியே பின்னாடி திரும்பி அந்த வியூவை மட்டும் பாருங்களேன், சான்ஸே இல்லைல்ல, செம்ம அழகாக இருக்குங்க. நம்ம முருகர் சிலையும் அவருக்கு பின்னாடி இருக்க மலையும் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம அந்த முருகர் கோயிலில் போய் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க மலையையும் போய் பார்க்கலாம். அந்த வியூவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ இந்த முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்த முத்துமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா 300 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே முத்துமலை முருகன் கோயில் இல்லாத பொழுது இந்த மலையில் தாங்க நம்ம முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க முத்துமலை முருகன் கோயிலை கட்டி முடித்தாங்க. இன்னும் இந்த மலையில் இருக்க முருகன் கோயிலை பற்றி வரலாற்று சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. அதெல்லாம் சொல்லத்துக்கு கொஞ்சம் டைம் இல்லை. இப்போ வாங்க நம்ம அந்த வியூவை பார்த்துட்டு அப்படி எங்கேருந்து கிளம்புவோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மலையில் இருக்க முருகன் கோயிலையும் மறக்காமல் பார்த்துருப்போங்க. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்க வியூவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்போங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வியூவை பொறுமையாக ரசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த வியூ எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, நீங்களே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எதிரில் தெரிகிற மலை பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மலை தொடர்ச்சினா நம்ம கல்வராயன் மலை தொடர்ச்சியும் ஒன்றுங்க. இந்த சேலம் மாவட்டத்துக்கு நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் இந்த மலையையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இப்போ நாங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி ஏறுறதை விட இந்த மலையில் இறங்கிறது தாங்க செம்ம திகிலாகவே இருக்குது. ஏன்னா எங்கே கால் வச்சாலும் அப்படியே வழுக்கி விட்டுருதுங்க. பார்த்து பொறுமையாக தாங்க இறங்க வேண்டியதாக இருக்குது. நான் உங்களுக்கு கீழே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேங்க, ஏன்னா இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ எப்படியோ நம்ம அந்த மலையை ஏறி இறங்கிட்டோங்க. இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரீகேப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டர் பாளையம் பக்கத்தில் இருக்க இந்த முருகன் சிலை தாங்க வேர்ல்டுலேயே பெரிய முருகன் சிலையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குங்க. அந்த மலையிலையும் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோயிலோட லொக்கேஷனையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.